No children were harmed during the shoot, but only a few teachers. Never mind, no teachers were harmed either. எனக்கு ஆர்டிஃபிஷியல் எல்லாம் வேணாங்க. நீங்கள் வந்து சும்மா இந்த டிஜிட்டலைஸ்டை எடுத்துகிட்டு வந்துட்டு கம்ப்யூட்டர் பிரிண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறீங்க. எனக்கு ரொம்ப இயற்கையாக வேணும். மக்கள் வரும்போதே பார்த்த உடனே அது வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம், கொஞ்ச நாள் கூட வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்லதாக ஒன்று கிடைக்கும். பாஸ்டர், ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு பாஸ்டர். கொஞ்சம் டைம் கொடுங்க, நம்ம சீக்கிரமாக கிறிஸ்மஸ்க்குள்ளே முடிச்சிடலாம். If life isn't right, God comes along. Your plans can be bad, but what is never wrong? The God's blueprint. Oh. இதுதாங்க நம்ம பாரம்பரிய சிஎஸ்ஐ சர்ச். உங்களுக்கே தெரியும், நான் ஏன் சொல்லிட்டு ஆனாலும் சொல்லுவேன். 25 வருஷத்துக்கு மேல இருக்க இந்த சர்ச்ல 800 ஃபேமிலிஸ்க்கு மேல இருக்காங்க. 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஃபங்க்ஷன் வந்துடும். ஆண்டு விழா, ஹார்வெஸ்ட், அசன சாப்பாடு, அந்த ரிட்ரீட், இந்த ரிட்ரீட், ஸ்தோத்திர கூட்டம், கன்வென்ஷன், காம்படிஷன், இப்படி பிஸியா போயிட்டு இருக்க நம்ம சர்ச்ல 2 கேங் இருக்காங்க. இவங்க தான் அந்த முதல் கேங். நம்ம டயசிஸ்ல என்ன காம்படிஷன் நடந்தாலும் கப் இவங்களுக்கு தான். இந்த கேங்ல இல்லாத ஆளே இல்லை. சிங்கர்ஸ் இருக்காங்க, டான்சர்ஸ் இருக்காங்க, மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. அட, நம்ம மேடை பேச்சாளர் ஒருத்தர் இருப்பானே, இதோ இங்க இருக்கான் பாருங்க. பயலுக்கு பன்னுனா அவ்வளோ இஷ்டம். பன் இல்லாம வாயில வார்த்தை வர்றது ரொம்ப கஷ்டம். பன்னு மட்டும் கொடுத்துட்டோம், பேச்சுல அண்ணல் பறக்கும். எனக்கு தெரியும்டா, நம்மளுக்கு தான் இந்த கப்பு கிடைக்கும்னு. அவன் பார்ட்டிசிபேட் பண்ணி கப் அடிக்காம வந்ததே இல்லடா. சர்ச்லயே செம ஃபேமஸ் கேங் இந்த கேங். அப்போ அந்த கேங் வேஸ்ட் கேங்குடா. நம்ம அந்த கேங்க பாரு, ஆகஸ்ட் மாசம் வந்தாலே பெங்களூர் போய் ஊர் சுத்துறது, சர்ச்சுக்கு போயிட்டு கப் அடிச்சுட்டு இன்ஸ்டாகிராம்ல போட்டு நம்ம எப்ப பார்த்தாலும் வெறுப்பேத்துறாங்களுக்கு வேற வேலையே இல்ல. தூ, ஏன் எல்லாத்துக்கும் அவங்களே கூப்பிடுறாங்க, நம்மள ஏன் கூப்பிட மாட்டேங்கிறாங்க? நம்மளுக்கு என்ன ஆட தெரியாதா இல்ல பாட தெரியாதா? நாமளும் பெங்களூர் போறோம், கப் அடிக்கிறோம். சொன்னதை கேட்டு நீங்க இவங்களை வேஸ்ட்னு நினைச்சிட வேண்டாம். இவங்களுக்குள்ளயும் நிறைய டேலண்ட் இருக்கு. இவங்களுக்கு ஆக்டிங் செம்மையா வரும், ஆனா ஸ்டேஜ் ஏற பயம். இவங்களுக்கு மைம் பண்ண பிடிக்கும், ஆனா மூஞ்சில பெயிண்ட் அடிக்க மாட்டாங்களே. இவன் செம்மையா வரைவான், ஆனா டாபிக் கொடுத்து வரைய சொன்னா அவுட் ஆயிடுவான். இவன் நல்லா லிரிக்ஸ் எழுதுவான், ஆனா பாட தெரியாதே. இவன் எல்லாமே பண்ணுவாங்க, ஆனா ஒரு பிரச்சனை. ஸ்நாக்ஸ்ல பிஸ்கெட் கொண்டு வந்திருக்கேன்டா, உங்க யாருக்குமே தர மாட்டேன். டேய் 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 முடிஞ்சி. ஏண்டா ஸ்நாக்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணாமலடா சாப்பிடுவ? நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேனா? சாப்பிட்டுருப்பேன். இதுதாங்க இவன் பிரச்சனை. ஒரு தும்மல், ஒரே ஒரு தும்மல் வந்தா போதும், கடைசி 5 நிமிஷம் என்ன நடந்ததுன்னே மறந்துடுவான். Hello, praise the Lord. Hey, என்னடா பயங்கர சத்தமா இருக்கு? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் பைபிள் வாசித்தீங்களா லாஸ்ட் வீக்? ஆன் சொல்றீங்க, ஆனா எதுவுமே குரூப்லாம் அமைதியா இருந்துச்சு. எந்த அப்டேட்டும் போடலையே யாருமே. யாரெல்லாம் உண்மையா படிச்சீங்க? யாருமே கை தூக்க மாட்டேங்கிறீங்க. ஃபிளாஷ்பேக். அம்மா லஞ்ச் ரெடியா?
டைம் ஆயிடுச்சு, பஸ் வேற வந்துடும். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ பைபிள் வாசிச்சு ப்ரே பண்ணியா? சாயங்காலம் பண்றேன். என்னது சாயங்காலம் பண்றியா? இன்னைக்கு என்ன உனக்கு எக்ஸாம் இல்ல? சரி விடுங்க, பண்றேன். என்னது துன்மார்க்கருடைய வலியோ அழியுமா? அம்மா ஆமா, துன்மார்க்கர்னா என்ன? துன்மார்க்கன்னாவா? துன்மார்க்கன்னா பொய் பேசுறவங்க, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறவங்க, பைபிள் வாசிக்காம ஜெபம் பண்ணாம இருக்கிறவங்க தான் துன்மார்க்கன். அப்படியா? ஐயோ ஏசப்பா, எக்ஸாமுக்கு வர போறேன் ஏசப்பா, நல்ல வசனமா தாங்க ஏசப்பா, ப்ளீஸ் ஏசப்பா. உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். ஐயோ, நம்மளுக்கு என்ன இது மாதிரிலாம் வசனம் வருது? இது சரிப்பட்டு வராது. கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், இதே நம்மளுக்கு போதும். டேய், வர வர மார்க்கெல்லாம் ரொம்ப கம்மியாயிட்டே இருக்குடா. படிக்கவே மாட்டேங்கிறீங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இன்னும் 3 வருஷத்துல 10th எக்ஸாம், போர்டு எக்ஸாமே வரப்போகுது. நீங்க வேணா பாருங்க, நாங்க 10th போர்டு எக்ஸாமே எழுத மாட்டோம். ஏன்னா எல்லா எக்ஸாமும் கேன்சல் ஆகும். ஏண்டா, கொரோனா வரப்போகுதா? கொரோனாலாம் எதுவும் இல்லைப்பா. எங்கள் ஏசப்பா வர போகிறாங்களாம். எங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர் சொன்னாங்க ஏதோ ராப்சரா. ஏசப்பா, இன்னைக்கு நான் ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கேன் ஏசப்பா. இன்னைக்கு நல்ல எக்ஸாம் எழுத உதவி செய்யுங்கப்பா. நான் பாஸ் ஆகணும் ஏசப்பா, உதவி செய்யுங்க ஏசப்பா. உங்ககிட்ட ஜோம் பண்ண மறந்துட்டேன் ஏசப்பா, அதனால என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. இன்னைக்கு சாப்பாடு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி ஏசப்பா. ஏசப்பா, இன்னைக்கு இவ்வளோ எக்ஸாம் எழுதியிருக்கேன் ஏசப்பா, எனக்கு பாஸ் பண்ண உதவி செய்யுங்க ஏசப்பா. எல்லா எக்ஸாமும் நான் ஃபுல் மார்க் வாங்கணும் ஏசப்பா. எல்லா எக்ஸாம்லேயும் ஃபுல்லாக மார்க் வாங்கி பாஸ் பண்ண உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, உங்ககிட்ட நடுராட்டிலாம் எழுந்துச்சு ஜாம் பண்ணுறேன் ஏசப்பா. எனக்கு இந்த எக்ஸாமை பாஸ் பண்ண உதவி செஞ்சுருங்க ஏசப்பா, ப்ளீஸ் ஏசப்பா. இந்த எக்ஸாம் மட்டும் என்னை பாஸ் பண்ண வச்சுருங்க ஏசப்பா. என்ன தம்பி, இவ்வளோ நாள் பைபிள் படிக்கல, ப்ரேயர் பண்ணல, திடீர்னு எக்ஸாமுக்கு முன்னாடி விழுந்து விழுந்து ப்ரேயர் பண்ணா அவரா வந்து நீ விட்டு பிளாங்க் பேஜ் எல்லாம் ஃபில் பண்ணி மார்க் போடுவாரு? கனவா? End of flashback. ஓகே, அப்போ தொடர்ந்து என்ன செய்யணும்? பைபிள் படிக்கணும். ஓகேவா? இன்னைக்கு என்ன கிளாஸ்ன்னு தெரியுமா? இன்னைக்கு யாரை பத்தி கத்துக்க போறோம்னு தெரியுமா? யாரு? ஓ வெரி குட். காட் எவ்வளோ டைம் கூப்பிட்டாங்க சாமுவேல? 3 times தான் கூப்பிட்டாங்களா? எனக்கு தெரிஞ்ச பைபிள் படி 4 times கூப்பிட்டுருக்காங்க. காட் கூப்பிடுற சத்தம் நம்ம கேட்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ணணும். வேற பைபிள் வாசிக்கணும். வேற கீழ்ப்படியணும். ரொம்ப ரொம்ப முக்கியம், கீழ்ப்படியணும். யார் யாருக்கெல்லாம் உங்க பிளான்ஸ் தெரியணும்னு ஆசை? வெரி குட். ஓகே, அப்போ நீங்க ப்ரேயர் பண்ணீங்கன்னா என்ன செய்வாங்க? காடு உங்க பிளான்ஸை ரிவீல் பண்ணுவோம். ஓகே, நல்லா எல்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒன் மூவின் ஆர் யூ ஃபைன்? கொஞ்சம் அமைதியாக சேடாக இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் ஓகேவா? ஓகே, ஏதாச்சும்னா என் கூட பேசுங்க. ஓகே பாய்ஸ், எல்லாம் நெக்ஸ்ட் வீக் எல்லாம் பார்க்கலாம். டேக் கேர், பாய். ஜெர்சன் மெர்வின், கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா? பேசலாமா? ஓகே தம்பிங்களா, ஆர் யூ ஃபைன்? கொஞ்சம் கிளாஸில் சோகமாக இருக்கீங்களே, ஏதாச்சும் சொல்லுமா அண்ணா கிட்ட? இல்லைண்ணா, ஒன்றும் இல்லைண்ணா. அண்ணா, எனக்கு பாட்டி வெயிட் பண்ணிட்டு. அண்ணா, எனக்கும் டைம் ஆச்சு, நானும் கிளம்புறேண்ணா. ஹே, சொல்கிற தம்பி. என் பாட்டி நான் எப்படி இருக்கு? நான் எது பண்ணாலும் அது ஃபெயிலியராகவே முடியுது. ஏன்னா எனக்கு ஒட்டி பிளேயர் நடக்குது. என் செட்டு பசங்களாம் 10 அடி முன்னாடி போயிட்டாங்க, இன்னும் போய்கிட்டே இருக்காங்க. டியூஷன், சண்டே கிளாஸ் எல்லாத்தையும் ஃபெயிலியராகவே இருக்கேன். நான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குதேண்ணா. கடவுளுக்கு என்ன பிடிக்காதாண்ணா? நீ நினைச்சதெல்லாம் நடக்கலன்னா நீ ஃபெயிலியரா? நீ ஏன்டா தம்பி அப்படி யோசிக்கிற? நீ பிறக்கிறதுக்கு முன்னாலேயே உன்னை ஆண்டவர் நேசிக்கிறார். உனக்குன்னு ஒரு பிளான் வச்சிருக்க, அதன்படி ஒர்க் அவுட் ஆகலைன்னா கடவுளுக்கு உன்னை பிடிக்கலன்னு அர்த்தமா? உன் வாழ்க்கையில நீ சிலதை நீ சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் நீ கடவுளுடைய இடத்துக்கு போக முடியும். நீ உனக்கு சின்ன பிளானோட இருக்க, ஆனால் உனக்கு அவர் வச்சிருக்க பிளான்ஸ்லாம் ரொம்ப பெருசு. He will answer your prayers, சரியா? கடவுள் உனக்கு என்ன சித்தம் வச்சிருக்கிறாருன்னு அவர்கிட்ட கேளு, அவர் உனக்கு கண்டிப்பா பலன் கொடுப்பாரு. எப்பவும் சரிங்க, சோகமா இருக்காதீங்க, சந்தோஷமா இருங்க, சரியா? ஏதாச்சும் நான் அண்ணாட்ட பேசுங்க. ஓகே, பாய்.
Hi boys, praise the Lord. எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே வெரி எக்ஸைட்டட். ரொம்ப ஒரு நல்ல எனர்ஜியோடு இருக்கீங்களே, வெரி குட். எல்லா கிறிஸ்மஸ் ப்ராக்டிஸ் எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? எல்லாருக்கும் எக்ஸாம்லாம் முடிஞ்சா, லீவ் வந்தாச்சா? வெரி குட் சூப்பர்டா. எல்லாரும் அப்போ ஹாப்பியாக இருக்கீங்க, எக்ஸைட்டடாக இருக்கீங்க. ஓகே சூப்பர். வாவ் தேங்க்யூ மேம். கிட்ஸ் காட் டேலண்ட் 2023. அப்போ இந்த வாட்டி நம்ம தான் கப்படிக்கிறோம். கண்டிப்பாக நிச்சயமாக இந்த வாட்டி கப்படிக்க போகிறோம். எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதில் செலெக்ஷன் ப்ராசஸே கிடையாது. சிங்கிங் காம்படிஷன், மைம், டிராயிங், இன்ஸ்ட்ருமெண்டல், டான்ஸு எல்லாமே இருக்குது. எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். பெஸ்ட் பர்ஃபார்மர் எங்கே போகிறோம்? கேசிட்டில் போய் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகேவா? கிளாஸுக்கு அப்புறம் எல்லாருமே உங்கள் நேம்ஸை கொடுங்க. அண்ணா நாங்கள் தான் இவ்வளோ கப் அடிச்சிருக்கோமே, நான் எதுக்கு அவங்களெல்லாம் சேர்த்துட்டு நாங்களே போகிறோமே? வெரி குட் தான். பட் எல்லாரும் சான்ஸ் கொடுக்கணும்ல. நீங்கள் போனால் தான் கப்படிப்பீங்கன்னு காட்டிலும் நம்ம சர்ச்லேருந்து யார் போனாலும் என்ன செய்வோம்? கப்படிக்க போகிறோம். அப்போ எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா? எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்களா? பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு. எல்லாரும் எக்ஸைட்டடாக இருக்கீங்களா? வெரி குட். நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்தே பார்ட்டிசிபேட் பண்ணலாம்டா. உங்களுக்கு ஓகேவா? நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்தே பார்ட்டிசிபேட் பண்ணலாம்டா. உங்களுக்கு ஓகேவா? எங்களுக்கு ஓகே. இவ்வளோ நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கேடா. யார் எதில் பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க? நேம்ஸ் தாங்க. ஃபர்ஸ்ட் டான்ஸ் இருக்கு. நாங்க டான்ஸ்ல இருக்கோம். யாரு டான்ஸடா வரீங்க? நான் வரேன். நானும் வரேன். அடுத்தது சோலோ சிங்கிங் இருக்கு. யார் வரீங்க? நான் சோலோ சிங்கிங்க்கு வர்றேன். சின்ன சின்ன ஆட்டு குட்டி. எஸ்ஏ ரைட்டிங் அண்ணா ட்ரைனிங் கூப்பிடுறாங்க, சீக்கிரமா போடா. ஆமா இல்ல? சோலோ சிங்கிங்க்கு பேசாம நான் எழுதின ரிலீஸுக்கு பாடிலான் இருக்கேன்டா. ஜட்ஜஸ்க்கு தெரிஞ்ச பாட்டு பாடினாலே வின் பண்றது கஷ்டம். இல்ல புது பாட்டா? நான் சோலோ சிங்கிங்க்கு இருக்கேன். ஓகே. ஹலோ ஆண்டி, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பாதி பேர் வீடியோ அனுப்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வீடியோ அனுப்பணும். அனுப்பிச்சோன்னே அது எல்லாத்தையும் சேர்த்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாம் சூப்பராக வந்திருக்கேன் ஆண்டி. ஓகே ஆண்டி, தேங்க்யூ, பாய்.
ஹலோ. ஹலோ. ஏன் மிஸ்டர் பாபு, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு வெரி குட் கண்டென்ட் கிடைச்சிருக்கு. நீங்க எதிர்பார்க்குற மாதிரி டெக்னிக்கல் டீடைல்ஸ், பிரசன்டேஷன் எக்ஸலண்ட். கிட்ஸ் காட் டேலண்ட். ஆமா, அதுல ஸ்பாட் பண்ணேன். நிறைய பேர் வந்தாங்க, பட் இது வந்துட்டு எக்ஸப்ஷனல். எஸ், ஒரு யங் ஆர்டிஸ்ட் தான், பட் வெரி நைஸ். ஐ திங்க் உங்க ஸ்டூடியோல ஒரு டேக் எடுத்தா நல்லா இருக்கும். ஓகே, அப்போ ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? தேங்க்யூ. ஓகே மிஸ்டர் பாபு, டேக் கேர். பாய். ஓகே பாஸ்டர், நான் பார்த்துக்கிறேன். ஹலோ, மோசஸ். ஹலோ ஃபாதர். சொல்லுங்க ஃபாதர். பிரைஸ் தி லார்ட். நான் ஃபாதர் பேசுகிறேன். உங்களோட கிட்ஸ் காட் டேலண்ட் அந்த காம்படிஷனுக்கு நான் ஜட்ஜாக இருக்கேன்ல. ஆமாம், அந்த அந்த காம்படிஷனில் ஒரு பையன் வந்து ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்காங்க. அந்த ஆர்ட்டை தான் நான் தேடிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அது வந்து டாபிக்கு சம்மந்தம் இல்லாதது, ஆனால் என்னோட சர்ச்சுக்கு நான் அது எதிர்பார்த்தது. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்களோட சர்ச்சுக்கு வர சொல்றீங்களா? அவர் வந்து அப்படியா? ஓகே ஓகே, நான் கண்டிப்பாக உனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஃபாதர். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கடவுள் எல்லாருக்கும் ஒரு பிளான் வச்சுருக்காரு. எல்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும்னு இல்லை. நம்ம நினச்சதை விட அவரோட பிளான் பெட்டராக தான் இருக்கும். ரிமெம்பர் திஸ், அவர் உன் ஃபெயிலியரில், உன் டவுன்ஃபாலில், உன் கஷ்டத்துலலாம் உன்னை தனியாக விட்டதே இல்லை. இஸ் ஆல்வேஸ் வித் யூ. உன் பாஸ்டில், ப்ரெசண்ட்டில், ஃப்யூச்சரில் எப்போ உன் கூட தான் இருப்பாங்க. ஒரு பெரிய புயலே வந்தாலும் இஸ் வித் யூடா. நீ கூடவே தான்டா இருந்தீங்க, எப்போ திடீர்னு ஃபேமஸ் ஆனீங்க?
அன்றைக்கி அவங்க மோசஸ் அண்ணாட்ட பேசிகிட்டு இருந்தாங்களே, கண்டிப்பாக மோசஸ் அண்ணா ப்ரேயர் பண்ண சொல்லியிருப்பாங்க. நாமளும் ப்ரேயர் பண்ணால் ஏசப்பா நம்மளே ஃபேமஸ் ஆக்கிடுவாங்க. ஏசப்பா என்கிட்ட எப்படியாச்சும் என் கூட பேசுங்க ஏசப்பா. ராஜா என்கிட்ட எப்படியாச்சும் என்கிட்ட பேசுங்க ராஜா. ராஜா என் ஃப்ரெண்ட்ஸு போல என்னையும் ஃபேமஸ் ஆக்கிடுங்க ராஜா. ராஜா என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசி என்னையும் ஃபேமஸ் ஆக்கிடுங்க ராஜா. என்ன இது நம்பர் வருது? ஹலோ தம்பி, நான் ராஜா பேசுறேன்ப்பா. ராஜாவா? இதுக்காக நான் இவ்வளோ தான் ப்ரே பண்ணியிருந்தேன். உடனே பேசிட்டீங்களே. அதுக்குள்ளே என்கிட்ட பேசுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. தம்பி, நான் எலக்ட்ரிஷியன் ராஜாப்பா. அப்பா இருக்காங்களா? என்ன நீங்களும் கலாக்கிறீங்க?